ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் பீக்கங்காய் சப்ஜி. இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்பையும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம பீக்கங்காய் சப்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: பீக்கங்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய். மசாலா பொருட்கள்: மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கடலை மாவு, தயிர், கஸ்தூரி மெட்டி, அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறோம், எண்ணெய், நெய் 1 டேபிள் ஸ்பூன். தாளிக்கு தேவையான பொருட்கள்: பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஜீரகம், மிளகு, வர கொத்தமல்லி. இப்போ பீக்கங்காவை எடுத்துக்கலாம். இதை தோல் சீவி கட் பண்ணிக்க போகிறோம். தோல் சீவியாச்சு. பீக்கங்காய் தோலை வேஸ்ட் பண்ண தேவையில்ல, அதை சட்னியை அரைச்சிக்கலாம். இப்போ பீக்கங்காவை தோல் சீவி இப்படி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவில் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவில் கட் பண்ணிவிட்டு இப்போ பீக்கங்காவை இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கிறோம். நம்ம மசாலா தடவை போகிறோம். மசாலா இறங்குறதுக்கோசரம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண பீக்கங்காய் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறோம். இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இது கூட கஸ்தூரி மெத்தி சிறிதளவு சேர்த்துக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இது கூடயே புழிஞ்சிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடல மாவு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறின வாட்டி இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம். இப்போ பீக்கங்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச பீக்கங்காவை இது கூட சேர்த்துக்கிறோம். இது கூட ஊற வச்சு 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பீக்கங்காய் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். இது ஹீட்டான வாட்டி நம்ம தாளிக்கு வச்சுருந்த பொருட்கள் எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச வாட்டி மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இது நல்லா வதங்கின பிறகு ஒரு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கின வாட்டி இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது நல்லா வதங்கின வாட்டி இது கூட நம்ம தக்காளியை 2 தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன். அதே இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண வாட்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குவோம். தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தயிர் சேர்த்து செய்கிறப்ப பீக்கங்காய் சப்ஜி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பீக்கங்காய் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பரட்டி எடுத்துக்கிறோம்.
இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை கப்பு தண்ணி சேர்த்து பீக்கங்காய் நல்லா வேக விடுறோம். அடுப்பை ஸ்லோவிலே வச்சு ஒரு 10 நிமிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். குழம்பு நல்லா கிரேவி மாதிரி கெட்டியாகி வரும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொதிச்சு ஏற வந்துடுச்சு. இப்போ பீக்கங்காய் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு, காய் நல்லா வெந்து வந்திருக்கு. கடைசியாக நம்ம இது கூட கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்தாச்சு. சுவையான பீக்கங்காய் சப்ஜி ரெடி. இது நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.